தமிழ்நாட்டின் இதயமாக விளங்கும் ஒரு புனித நகரம் மதுரை. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக வரலாறும் ஆன்மீகமும் கலாச்சாரமும் கலந்து வாழும் இந்த நகரத்தின் மையத்தில் பிரம்மாண்டமாக நிற்கிறது மீனாட்சி அம்மன் கோயில். இந்த கோயில் ஒரு வழிபாட்டு தலம் மட்டுமல்ல, இது ஒரு அற்புதமான காதல் கதை, ஒரு வீர பெண்மணியின் வரலாறு மற்றும் சிவபெருமானின் தெய்வீக திருமணத்தின் சாட்சி. மதுரையின் ஆரம்ப வரலாறு. பழைய காலத்தில் மதுரை நகரத்தை பாண்டிய மன்னர்கள் ஆட்சி செய்தனர். அவர்களில் ஒருவர் மலையத்வாஜ பாண்டியன், அவரது மனைவி கஞ்சனமாலை தேவி. இருவரும் நல்ல ஆட்சியாளர்கள், மக்களுக்கு நன்மை செய்தவர்கள். ஆனால் அவர்களுக்கு ஒரு பெரிய துக்கம் இருந்தது. அவர்களுக்கு குழந்தை இல்லை. பல வருடங்கள் கடவுளை வேண்டியும் குழந்தை கிடைக்கவில்லை. அதனால் அவர்கள் ஒரு பெரிய யாகம் நடத்த முடிவு செய்தனர். அற்புதமான பிறப்பு. யாகம் நடந்து கொண்டிருந்த போது ஒரு அதிசயம் நடந்தது. யாக குண்டத்திலிருந்து ஒரு அழகான பெண் குழந்தை வெளிவந்தது. அந்த குழந்தைக்கு 3 மார்புகள் இருந்தன. அதை பார்த்த அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர். அந்த நேரத்தில் வானத்திலிருந்து ஒரு அசரீரி கேட்டது. இந்த குழந்தை தன் கணவரை சந்திக்கும் போது 3வது மார்பு தானாக மறைந்துவிடும். அதை கேட்ட மன்னரும் ராணியும் அந்த குழந்தையை மீனாட்சி என்று பெயரிட்டு வளர்த்தனர். வீரமான ராணி மீனாட்சி சிறுவயதிலிருந்தே மிகவும் வீரமும் அறிவும் கொண்டவள். அவள் வாழ் சண்டை, குதிரை சவாரி, போர் தந்திரம் அனைத்தையும் கற்றுக்கொண்டாள். அவள் சாதாரண ராஜகுமாரி அல்ல, ஒரு வீர போராங்கனை. பின்னர் அவள் மதுரையின் ராணியாக முடிசூட்டப்பட்டாள். அதற்கு பிறகு மீனாட்சி தனது படையுடன் பல நாடுகளுக்கு சென்று போரில் வெற்றி பெற்றாள். அவள் சென்ற இடமெல்லாம் வெற்றிதான். கைலாசம் நோக்கி பயணம். ஒரு நாள் மீனாட்சி தனது படையுடன் கைலாச மலைக்கு சென்றாள். அங்கேதான் சிவபெருமான் இருப்பார். அந்த இடத்தில் மீனாட்சி முதலாக சிவபெருமானை பார்த்தாள். அந்த நொடியில் ஒரு அதிசயம் நடந்தது. மீனாட்சியின் 3வது மார்பு மறைந்துவிட்டது. அப்போது அவளுக்கு புரிந்தது, இவர்தான் தனது கணவர். தெய்வீக திருமணம். சிவபெருமான் சுந்தரேஸ்வரர் என்ற பெயரில் மதுரைக்கு வந்தார். அங்கே மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருமணம் மிகப்பெரிய திருவிழாவாக நடந்தது. அந்த திருமணத்திற்கு தேவர்கள், முனிவர்கள், மனிதர்கள் அனைவரும் வந்ததாக கூறப்படுகிறது. இந்த தெய்வீக திருமணத்தை நினைவு கூர்ந்துதான் இன்று மதுரையில் சித்திரை திருவிழா மிகப்பெரிய அளவில் கொண்டாடப்படுகிறது. கோவிலின் கட்டிடம். இன்று நாம் பார்க்கும் மீனாட்சி அம்மன் கோயில் மிக பிரம்மாண்டமான கட்டிடக்கலைக்கு உதாரணம். இந்த கோவிலில் 12 பெரிய கோபுரங்கள் உள்ளன. ஒவ்வொரு கோபுரமும் ஆயிரக்கணக்கான சிற்பங்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. இந்த கோவிலின் உள்ளே இருக்கும் 1000 கால் மண்டபம் உலக புகழ் பெற்றது. அங்கு உள்ள ஒவ்வொரு தூணும் ஒரு கலை பொக்கிஷம். பக்தர்களின் நம்பிக்கை. மதுரைக்கு வரும் ஒவ்வொரு பக்தரும் முதலில் மீனாட்சி அம்மனை தரிசிக்கிறார்கள். அம்மன் கருணையுடன் அனைவரையும் காக்கிறாள் என்று மக்கள் நம்புகிறார்கள். பிறகு அவர்கள் சுந்தரேஸ்வரரை தரிசிக்கிறார்கள். இந்த கோவிலுக்கு தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகின்றனர். முடிவு. மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் ஒரு கட்டிடம் மட்டுமல்ல, அது ஒரு புனித காதல் கதை, ஒரு வீர பெண்மணியின் வரலாறு மற்றும் தமிழர் பண்பாட்டின் பெருமை. நூற்றாண்டுகள் கடந்தாலும் மீனாட்சி அம்மன் அருள் மக்களை காத்துக்கொண்டே இருக்கிறது. அதனால்தான் இன்று வரை மதுரை நகரம் தூங்கா நகரம் என்று அழைக்கப்படுகிறது.